வணக்கம் மக்களே. 2 நாளுக்கு முன்னாடி இந்த கார் ரெஜிஸ்ட்ரேஷன் வீடியோ போடுறேன்னு சொல்லியிருந்தோம். அந்த வீடியோக்குள்ளே போகலாம். இந்த 2 எண்டு தேவையில்லை. இந்த வீடியோவில் இருந்துருக்கும். இந்த 2 எண்டு தேவையில்லைன்னா இந்த 2 எண்டு உடச்சிட்டோம் நம்ம. இப்போ இது என்னென்னா 2 வீலி தேவை. அதுக்கு 2 வீலி எடுத்தாச்சு. இதை வாங்க இப்போ ஸ்க்ரூ பண்ணிடலாம். இது ஸ்க்ரூ டைப் மாடல்ன்றதுனால நம்ம ஈஸியாக ஸ்க்ரூ பண்ணிட்டோம். இதை ஸ்க்ரூ பண்ணுறதுக்கு இந்த வாசர் போட்டுக்கோங்க. 2 வீலையும் இப்போ செட் பண்ணியாச்சு. கார் இப்போ ரைடாக 2வது பார்ப்போம். 2வது ஓகே. கார் ரன்னிங் கண்டிஷனில் இருக்குது. இந்த ஹோல் எதுக்குன்னா நம்ம அப்புறமும் சொல்கிறேன். இப்போ இன்னும் ஃப்ரண்ட்டு வீலுக்கான இதாக பார்ப்போம். ஃப்ரண்ட்டு ஒரு ராடு போட்டு நான் ஒரு வீல் கனெக்ஷன் வச்சுருக்கேன். இப்போ இன்னொரு வீலையும் கனெக்ட் தான். இன்னொரு வீலையும் கனெக்ட் பண்ணியாச்சு. கனெக்ஷன் கொடுத்துட்டு லைட்டாக பெஃபிக்கு போட்டு ஓட்டினா கொஞ்சம் ஸ்ட்ராங்காக நிற்கும். அதுக்காக தான் அது. இந்த ஹோல் எதுக்குன்னா ரீசார்ஜபிள் பேட்டரிக்காக தான் அது. சார்ஜிங் பண்ணுறதுக்காக அது. இப்போ இது தேவையில்லை. லாஸ்ட்டாக கனெக்ஷன் கொடுக்கும்போது நான் உங்களுக்கு என்னென்னு சொல்கிறேன் இதை எப்படி பண்ணுறதுன்னு. இது சுவிட்சு தேவை. சுவிட்சு கனெக்ஷன் கொடுத்துக்கலாம். சுவிட்சு முதல்ல ஒட்டிக்கலாம். ஓகே ஒட்டியாச்சு. பேட்ரி அதுக்கு ஒன்று ஒட்டிக்கலாம். இப்போ கனெக்ஷன் நல்லா பார்த்துக்கோங்க. இதில் கனெக்ஷன் நல்லா தெரியுது. கனெக்ஷன் நல்லா பார்த்துக்கோங்க. தப்பாக கனெக்ஷன் பண்ணால் ஓடாது. இதுக்கு தான் இந்த பின்னு போட்டது. காரை சும்மா பேட்டரி கேட்டு சார்ஜ் பண்ணிகிட்டு இருக்க முடியாதுங்கிறதுனால தான் நம்ம சார்ஜிங் கனெக்டரோட சேர்த்து போட்டிருக்கோம். இதில் சார்ஜிங் மாடல் பார்த்துக்கோங்க. பி டைப் இது கார் இப்போ ரன்னிங் வீடியோவை பார்க்கலாம். சுவிட்ச் ஆன் பண்ணியாச்சு. அதனால் ஃபாஸ்ட்டாகவே கார் ரன் ஆகுது. வீடியோவில் கொஞ்சம் ஸ்லோவாக தெரியும். நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்ம சேனலை வாட்ச் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா இந்த காரோட ஃபுல் வீடியோ வருது. இந்த கார் உங்களுக்கு கிவ் அவே. ஓகே தேங்க். ஆர்சி விளாக் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிடுங்க. பாய்.